ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அன்புக்குரிய சகோதர சகோதரே, அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் மனதுருக்கம் கொண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் ஒரு வேத வசனம் இயேசுவினிடத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவருடைய வருகையை குறித்து கேட்கிறார். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் நடக்கும் அடையாளங்கள் என்ன என்று சீசர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள். அவரிடத்தில் கேள்விகளை எழுப்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவும் உலகத்தின் ஆங்காங்கே யுத்தங்கள் நடக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, இந்த நாட்களிலே எல்லா இடத்துலையுமே யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, எல்லா தேசங்களையுமே. இதெல்லாம் வேத வசனத்தின்படி சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தையிலையும் கர்த்தர் நமக்கு ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார். யோனாவுக்கு தேவன் சொல்லி அனுப்பினார், 40 நாட்கள் உண்டு, இந்த நினைவு அழிந்து போகும் என்று சொன்னார். அவன் உண்மையுள்ள தீர்க்கதரிசி, அவன் ஒரு பரிசுத்தவான். சொன்ன வார்த்தை கர்த்தரிடத்தில் பிரயுத்தரமாக கேட்ட வார்த்தையே போய் சொல்லாமல் அவன் தான் இஷ்டத்துக்கு மற்ற இடத்துக்கு போனான். ஆனாலும் கர்த்தர் அவனை சில உபத்திரவங்களுக்கு உட்படுத்தி அந்த தேசத்துக்கு நினைவே பட்டணத்துக்கு போய் அங்கே சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். எப்படி மனம் திரும்பினார்கள்? ஆடு மாடுகளை முதற்கொண்டு ராட்டுடுத்தி அவைகளுக்கு இறைபடாமல் தேவனை நோக்கி கதறும்படி அப்படியாக மனம் இந்நாட்களிலும் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கொண்டு இருக்காமல் நாம் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த மாற்றங்களை ஏற்படுத்துவார். அவர் ஏற்படுத்துகிறவர். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, மாற்றங்களை அவர் ஏற்படுத்துகிற கர்த்தர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நாளிலும் நாம் வேத வசனத்தில் நடக்க வேண்டியது நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் நம்ம சொன்னோம்னா கர்த்தர் நடத்துவார். ஆமென்.